ஐயோ ஐயோ, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு புரோகிதரை பலி கொடுத்துட்டாங்க. புரோகிதரை கொண்டுட்டாங்க. சாஸ்திரி கார் ஏத்திட்டு போயிட்டாரு. இனிமே நீங்க இங்க இருந்தா உங்க தலையும் போயிடும். கேஸ் ஆயிடும். போலீஸ் வரும். ஐயோ, இங்க இருந்து ஓடிடுங்க. யோ மணிகண்டா, ஓடியா. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா எல்லாமே நம்ம தலைமையில தான் வந்து விடும். அப்புறம் மொத்தமா உள்ள போக வேண்டியதுதான். ஐயா இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆகாது. நீ சும்மா இரு. ஏன் இப்படி எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டே இருக்க? ஏய் மணிகண்டா, நாளைக்கு சக்கராபுரிக்குள்ள போறதுக்கு முகூர்த்தம் கிடைச்சாச்சு. நாளைக்கு விடிய காலையில 4 மணிக்கு எனக்கு முகூர்த்தம் இருக்கு. அப்ப நான் ஊருக்குள்ள போவேன். அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணு. ஊரு மட்டும் இல்ல, அந்த திரிபுர சுந்தரியோட கோயிலுக்குள்ளயும் நான் போறேன். ஐயோ கடிக்கி ஐயா, ஏற்கனவே அந்த சாஸ்திரிகள் புரோகிதர் மேல கார் ஏத்திட்டு போயிட்டாரு. அந்த ஆளு செத்து போயிட்டாரு. இதுக்கு மேல நம்ம இருந்தா நம்ம தலை தான் உருளும். ஓடிடுங்க. நாளைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காதீங்க. இங்க இருந்து ஓடிடுங்க. ஏய் மாதவா, அதெல்லாம் கண்கட்டு விளையாட்டு. உனக்கு புரியாது. அங்க போய் பாரு. எந்த புரோகிதனும் இருக்க மாட்டான், பணமும் இருக்காது. எல்லாம் கண்கட்டு. தேவையில்லாம பதட்டப்பட்டு எங்க எல்லாரையும் திசை திருப்பாத. போய் இங்கிருந்து. ஏதோ நல்ல எண்ணத்தோட வந்து சொன்னேன். இந்த மந்திரவாதி சவகாசம் எனக்கு எதுக்கியா? நான் திருந்த மாட்டேன். பெருசா பணம் கிடைக்குதுன்னு ஆசைப்பட்டு இங்க வந்துட்டேன். கடைசியில நானே என் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஐயா, நீங்க உள்ள போக கூடாதுன்னு தானே அம்மன் தடை போட்டாங்க. இந்த பூமியில எனக்கு எதுவுமே தடை கிடையாது. பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு பரிகாரமும் இருக்கும். நம்ம பாதையை நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். இது எல்லாம் அந்த அம்மனுடைய சிருஷ்டியா இருந்தா நாம எல்லாரும் அந்த அம்மனுடைய குழந்தைகள். அம்மனுக்கு எல்லா குழந்தைகளும் சமந்தான். எந்த குழந்தையையும் அவ விரோதியா பார்க்க மாட்டா. அப்படின்னா அம்மன் உங்களுக்கு இப்ப வழி விட்டுருவாங்களா? குழந்தைங்க மாதிரி நாமளும் அடம் பிடிக்கணும். முதல்ல தடை போடுவாங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாங்க. நாம கொஞ்சம் அதிகமா அடம் பிடிச்சிட்டா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, கேட்டதை கொடுத்துருவாங்க. இது அம்மன் கொடுத்த உயிர். எடுத்துக்கிறதா இருந்தா அவளே எடுத்துக்கட்டும். எந்த தாயும் தான் குழந்தைய சாகடிக்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு தெரியும். உங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஐயா. நீங்க அம்மனுக்கு எதிரியா, பக்தரா, சேவகரா, ஒன்னும் புரிய மாட்டேங்குது ஐயா. அதனாலதான் இங்க நீ எனக்கு சிஷ்யா, நான் உனக்கு குரு. தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இன்னும் நேரம் இருக்கு. நாளைக்கு நான் ஊருக்குள்ள போறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சு வை. அந்த மகமாயி எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தே ஆகணும். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரகச் சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி
ஐயோ உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.